ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் சிம்பிளான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த மாதிரி 3 கலரில் வந்து கலர் பேப்பர் வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 4 சைடும் 7 சென்டிமீட்டர் இந்த மாதிரி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சைடு எட்ஜில் வந்து நம்ம ரோல் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து ஃபெவிக்கல் அப்ளை பண்ணி நான் இந்த மாதிரி ஒட்டிடுறேன். அதே மாதிரி இன்னும் 2 இது நான் எடுத்திருக்கேன். 8 சென்டிமீட்டரில் ஒன்று, அதே மாதிரி 5 சென்டிமீட்டரில் ஒன்று, இந்த மாதிரி 2 இதையும் நான் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 3 பீசஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சைஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு 3 சின்னதாக நம்மளுக்கு தெரியும். இப்போ இதை வந்து பெரிய சைஸாக இருக்கிறத நான் ஃபஸ்ட்டு சென்டரில் கட் பண்ணி இந்த மாதிரி 2ஆக வச்சுட்டேன். அடுத்தது சின்னதாக இருக்கிறது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டேன். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 3 சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். சைடில் ஃபெவிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு பெருசாக கட் பண்ணியிருக்கேன்ல, அதை வந்து இந்த மாதிரி நான் வந்து 2த்தையும் நான் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது நம்ம சின்னதாக கட் பண்ணியிருக்க பீஸையும் இந்த 2 சைட்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிசைன் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் 2 கலர்லேயும். நான் இந்த மாதிரி வேஸ்ட்டான அட்டையில் ரவுண்ட் ஷேப்க்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண இதை வந்து ஃபெவிக்கல் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி எட்ஜில் வந்து நான் ஃபெவிக்கல் அப்ளை பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு கலராக நான் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக வந்து நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நான் இன்னொரு கலர் கிராஃப்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். 4 சைடும் நான் வந்து 5 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி 3 டைம்ஸ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஃபோல்ட் பண்ணிட்டு நான் வந்து ஃப்ளார் ஷேப் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வளைவாக நான் கட் பண்ணிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். இதில் வந்து லைட்டாக இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு ஃபெவிக்கல் அப்ளை பண்ணி நம்ம இப்போ வந்து ஒட்ட போகிறோம். ஒரு சைடில் நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஃபெவிக்கல் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளார் கிடைக்கும். நான் சென்டரில் வந்து ஒரு கோல்டன் பீட்ஸ் வச்சு நான் வந்து டெக்கர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா ஃப்ளவரையும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளவரோட எட்ஜில் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம லைட்டாக நான் வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ளவர் ஷேப் வந்து கிடச்சிரும். இதே மாதிரி நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ரெடி பண்ணதை நம்ம வந்து இந்த கேப்பில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஃபெவிக்கல் வந்து பேக் சைடில் அப்ளை பண்ணிட்டு சுற்றிலையும் ஒவ்வொரு இதாக நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்புக்கு நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.